complement probability, sum of the probability event and complement event ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. இங்க எழுதுற பாத்துங்க. Probability of E plus probability of corresponding complement equal to 1. இதுதான் ஃபார்முலா. கரஸ்பாண்டிங் காம்ப்ளிமெண்ட்னா என்ன சார்? அதாவது இது ஈன்னு எடுத்துட்டேன். சரிங்களா? ஓகே சார். அப்ப ரிமைனிங்லாம் யாரு? அது ஈவன்னா ரிமைனிங்லாம் ஆட் நம்பர் சார். அதான் ஃபர்ஸ்ட் ஈவன் எடுத்துக்கிறேன். இல்ல அதெல்லாம் என்னது? அதோட காம்ப்ளிமெண்ட். அப்ப காம்ப்ளிமெண்ட் என்னது? ஈல் இல்லாத எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஈ பார்ல இருக்கு. ஓகே சார். அப்ப நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன்? சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டியோட வேல்யூ வந்து 1ன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? ஆமா இங்க சார். எத்தனை ஈவென்ட் இருக்குது? எய்தர் ஈல இருக்கிற எலிமெண்ட் இல்லைன்னா ஆமா ஈல சார். இல்லாத எலிமெண்ட். ஈல இல்லாத எலிமெண்ட் ஆமா ஈ சார். 1. இப்போ எனக்கு கிடைச்சது ஈல இருக்கிற எலிமெண்ட் தெரியும். ஈல இல்லாத எலிமெண்ட் எவ்வளவுன்னு தெரியாது. அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈ பார் ஈக்குவல் டு 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈ. அவ்வளவுதாங்க. என்ன கஷ்டம்? சார் இப்போ வந்து நீங்கள் அதில் வந்து நான் கேட்ட கொஷனில் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆட் நம்பர் வந்து 1/8 சார். ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ கண்டுபிடிக்கணும்னா அந்த இ டேஷ் அந்த சைட் மைனஸ் பண்ணுமா சார்? 1 மைனஸ் 1/8. ஓகே. அப்ப என்னாகும்? 7/8. சார் கிளியராமா? ஆர் டவுட் இருக்குதா? இல்லை சார். இதில் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு வந்து பைனாமியல், நார்மல் அண்ட் பாய்சான் 3 டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னு ஓகே. நினைக்கிறேன். அதனால என்னோட ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா மேபி ஃப்ரைடே பார்ப்போம். நாளைக்கு வந்து மீன் பார்ப்போம். வித் ஃபார்முலாஸ் கொஞ்சம் ஓவராலாக பார்த்துக்குங்க. 1 by 1 நம்ம கண்டினியூஸாக 3 நாள் கிளாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு முடிச்சுட்டு ஒரு கான்செப்ட் விட்டுட்டு அப்புறம் பிரேக் உள்ள பார்த்தேன். இன்னைக்கு 1 ஒரு நாள் நாளைக்கும் கிளாஸ் இருக்கும். நாளைக்கு வந்து மீன் வேரியன்ஸ் ஃபுல்லாக எடுக்கணும். இதை தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியோட ஐடியாவும் கொடுக்கணும் நாளைக்கு. நாளைக்கு இப்போவே உனக்கு கொடுத்துட்றேன். அப்போ நாளைக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் ஃப்ரைடே வந்து உனக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு சில சம்ஸ் இருக்குது அண்ட் பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு சில சம்ஸ் இருக்குது. அப்போ அதனோட கான்செப்ட் நான் முடிச்சிடுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு கொஸ்டின் இல்லைன்னா சம்டைம்ஸ் 2 கொஸ்டின் வரும். இப்போ சொன்ன கான்செப்ட் இணைஞ்சது 1 கொஸ்டின் ஆர் 2 கொஸ்டின்ஸ் வரும். கொஞ்சம் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னையோட எத்தனாவது கொஸ்டின்? 3 என்ன 4. நாளையோட அட்டன் பண்ணி 3 ஆர் 4 கொஸ்டின் அட்டன் பண்ண மாதிரி. அப்போ இன்னும் 2 கொஸ்டின் பெண்டிங் இருக்கும். அதை நம்ம மல்லாமல் பார்த்துட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே சார். ஃப்ரைடே நான் ஊருக்கு போகிறேன்னு நினைக்கிறேன் சார். சரி, ஓகே. அப்போ நாளைக்கு கிளாஸ் இருக்குது. அப்போ நாளைக்கு என்ன பண்ணலாம்? நாளைக்கு முடிச்சிருக்கேன். இன்னைக்கு 1 ஹவர் சொல்லிக்கிறேன். எனக்கு முன்னாடியே அவைலபிலிட்டி சொல்லிட்டீங்கன்னா எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ரீ பிளான் சார் நாளைக்கு நம்ம 2 ஹவர்ஸ் கிளாஸ் வச்சு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் சார். என்ன முடிக்கலாம்னு நினைக்கிறீங்க? முடிச்சதானா பேப்பரே இல்ல சார், இந்த கான்செப்ட் சார். சரி, நான் சொன்ன கான்செப்ட் முடிக்கணும். ஒரே செகண்ட் சார். இந்த மீன் மீடியன் இந்த கான்செப்ட் சார். மீன் வேரியன்ஸ் முடிச்சிடலாம். நான் அடிஷனலாக எடுத்து கொடுத்துறேன் ஒன்று. மீன் வேரியன்ஸ் அண்டு இன்னொரு கான்செப்ட் மேபி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் உனக்கு புரியுதான் பார்க்குறேன். இல்லைன்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஒன்று இருக்குது. மேபி நாளைக்கு 2 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துன்னா நான் இதை முடிக்க பார்க்குறேன். சரிங்களா? ஓகே சார். நாளைக்கு 2 ஹவர்ஸ் வச்சிடலாம் சார். ஸோ நான் பேப்பர் சீக்கிரம் முடிச்சுட்டு நீ ரிவிஷன் பண்ணுவீன்னு பார்த்தேன். மேபி நெக்ஸ்ட் வெனஸ்டேக்குள்ள முடிச்சுட்டா பரவாயில்ல நான் நினைக்கிறேன். நான் ஃப்ரைடே வில்லேஜ் சைடு மாதிரி போயிடுவேன் சார். ஸோ நான் எப்போ ரிட்டர்ன் ஐ திங்க் மண்டே அப்படி ரிட்டர்ன் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன் சார். சரி, Thursday 2 hours எனக்கு இப்பயே ஷெட்யூல் கொடுத்துரு. மண்டே ரிட்டர்ன்னா மண்டே நைட்டு தான் வருவியா? அது எனக்கு தெரியல சார். நான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் கேட்டுட்டு நான் சொல்லிடுறேன் சார். எனக்கு ஷெட்யூல் கொடுத்துட்றாங்கன்னா அப்போ தெரிஞ்சதான். அப்போ டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வரைக்கும் எடுத்துடாத, கொஞ்சம் பார்த்துக்கோ. ஏன்னா இந்த வீக் 1, அப்போ அடுத்த வாரம் ஃப்ரைடே வரைக்கும் இன்னும் 8. அப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், கொஞ்சம் பார்த்துக்கோ. நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ண வரைக்கும் அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? சரிம்மா, இப்போதைக்கு ஒரு ஐடியா கிடைச்சதா? ப்ராபபிலிட்டி ஆஃப் இ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ பார் ஈக்குவல் டு 1. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆட் நம்பர் கேட்டிருந்தாங்க, ஈவன் நம்பர் கேட்டிருந்தாங்கன்னா இதுதான் ஒரு பேசிக் ஐடியா. இதில் என்ன டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை சார். சரி, இப்போ அடுத்த ஒர்க் என்னன்னா மீன் வேரியன்ஸ் பற்றி நான் கொஞ்சம் நேரம் பேச வேணும்னு சொன்னேன். மீன் வேரியன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட கான்செப்ட் படி ஃபார்முலா என்ன?
Total, sorry, sum of x by num total numbers, sir. And வேரியன்ஸுமா x minus x dash the whole square அப்போ by n சார் பாப்புலேஷனுக்கு. அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்க்கு என் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷ் தி ஹோல் ஸ்கொயர். சாம்பிள் சாம்பிளுக்கு சாம்பிளுக்கு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷ் தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் என் மைனஸ் ஒன். ஓகேங்களா? செவன் கான்செப்ட் இதுதான் நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா வேல்யூ கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஓகே சார். இங்கேயே அனதர் ஐடியா, இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டிக்கு வந்து மீனுக்கு வந்து எப்படி நோட் பண்ணுவாங்க, இ ஆஃப் எக்ஸ் தான் எக்ஸ்பெக்டட் வேல்யூ. மீன் வந்து இங்கே எக்ஸ்பெக்டட் வேல்யூம்பாங்க, எக்ஸ் பார் தான். இங்கே நம்ம கையில் டேட்டா வேல்யூ இல்லை, இங்கே இருக்குது எக்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இங்கே 0 1/2ன்னு பார்த்தோம். அடுத்தது கெட்டுக்கு எக்ஸ் வந்து என்ன சொல்லிக்கிறோம், நம்பர் ஆஃப் கெட்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க. நம்பர் ஆஃப் கெட்ஸ்ன்னு சொல்லும்போது எதர் 0 கெட்ஸாக இருக்கலாம் ஆர் ஒரு கெட்டாக இருக்கலாம். இதான் வந்து ஒரு காயினுக்கு உண்டான பாசிபிள். சரிங்களாம்மா? ஓகே அப்ப சார். இதுதான் நம்மளுடைய டேட்டா. அப்ப இதை வச்சு நம்ம எப்படி போடுவீங்க, அதுதான் நம்மளுடைய கான்செப்ட். இப்போ இது பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டைரக்டா டேட்டா வேல்யூக்கு இது ஒரு பிரச்சனை இல்லை, டைரக்டா கம்ப்ளீட் பண்ணலாம். பட் இங்க ப்ராபபிலிட்டி வேல்யூவோட மிக்ஸ் ஆகி வரும்போது எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படின்னா, சார் ஃபார்முலா பார்த்துங்க, சம்மேஷன் ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to n xi into probability of xi. இதுதான் ஃபார்முலா. சார் வெரி இம்பார்ட்டன்ட், இட்ஸ் a வெரி ஈஸி ஐடியா. இப்போ xi ப்ராபபிலிட்டி ஆஃப் ஐனா இங்க பாருங்க, இது வந்து x1, இது வந்து x2 ஓட வேல்யூ. ப்ராபபிலிட்டி ஆஃப் வேல்யூ இது. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா போதும். ஓகேங்களா? உங்களுக்கு நீங்க பார்க்கும்போது கஷ்டமா பார்த்தீங்க, எனக்கு கஷ்டமாயிருச்சு. அதனால நான் வந்து இங்க நீங்க இப்படின்னு பார்த்தீங்களா? இல்ல சார், நான் 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 வந்து செமஸ்டருக்கு படிச்சப்ப சார் நான் மெயினா வந்து லைக் எந்த கொஷின்ஸ்லாம் ரிப்பீட் ஆகுதோ அதை மட்டும்தான் சார் நான் படிச்சுட்டே போனேன். ஸோ இந்த ஹைப்போதிசிஸ் டெஸ்டிங், அதுக்கப்புறம் இந்த இன்னொரு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, அதெல்லாம் மட்டும்தான் சார் நான் படிச்சுட்டு போனேனே. ஸோ இதெல்லாம் நான் இது இருக்குதுல, இந்த ரிலேட்டட் மீன் கண்டுபிடிக்கிற கான்செப்ட் இல்ல சார், நான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா எனக்கு பாதி தியரி தான் சார் வந்துச்சு. லைக் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கூட இல்லை சார், அது இன்னொரு கான்செப்ட். அது தியரி தான் வந்துச்சு. அதனால நான் நான் அது 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 அந்த மாதிரி தான் சார் படிச்சுட்டு போனேன். இவ்வளோ டீப்பாக நான் இந்த மாதிரிலாம் படிக்கலையா, அதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை படிக்கிறேன் சார். ஓகே. பேப்பர் 2 இப்பதான் ஃபர்ஸ்ட் அப்படிங்க. பேப்பர் 1 கூட ஒரு ஓரளவுக்கு படிச்சுக்கிறேன். பேப்பர் 2 இப்பதான். ஆமாம் சார். சரி பாருங்க, ரொம்ப ஈஸி தான். நீங்க பேப்பர் 1 விட நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி போட்டீங்கன்னா பேப்பர் 2 ரொம்ப ஈஸி தான். நீ சொன்ன மாதிரி தியரிட்டிக்கல் வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி அங்கே சொன்ன காம்ப்ளிமெண்ட் இதே ஆட் பண்ண ஒன்றும் வரும் அப்படிங்கிற கான்செப்ட் வரல. பட் அதுதான் ரூல். அந்த கான்செப்ட் ஓகே சார். புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, அவங்க எத்தனை ஈவெண்ட் இருக்குன்னு அனலைஸ் பண்ண வேணும். சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஒன்றுன்னு சொல்லிட்டீங்க சார், அப்போ ஏங்க சார் ஒன்றும் வரல அப்படிங்கிற கொஸ்டின். இன்னொன்று வந்து நெய்தர் பிரைம் நார் காம்போசிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மிஸ் ஆகுது. அதனால அந்த ஒன்றும் இல்லை. அதை வந்து நாம தான் கண்டுபிடிக்கணும். அவன் வந்து ஓவர் வியூ கொடுக்க மாட்டான். ஓகே. அப்ப அந்த மாதிரி திங்கிங் வந்து பண்ணீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். கம்பேர் டு நீ வந்து இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ், இந்த எக்கனாமிக்ஸ் அண்ட் இவங்க ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் இவங்க ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா, காமர்ஸ் ஸ்டூடெண்ட் ரிலேட்டடாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி வந்து ஈஸியான சாப்டர். டெரிவேட்டிவ் இன்டெகிரேஷன் தான் கஷ்டமான சாப்டர். அப்போ பார்த்து நீ வந்து எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது, நீ வந்து சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரிலேட்டட் ஸ்டூடெண்ட். சரியா? பார்த்தா டெரிவேட்டிவ் இன்டெகிரேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக போடுற, இது வந்து கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஆனா அதே நீ பண்ணிட்டு இதுல ஒண்ணுமே இல்லை. இதையே பண்ணிட்டீங்க, நம்ம இது என்னத்துக்கு ஸ்டடிஸ் ஒண்ணுமே கிடையாது. இருக்கிற வேலையை இப்போ மேட்ச் பண்ற மாதிரி. சார் இது என்ன சார் இப்படி ஃபார்முலா இருக்குது அப்படின்னு பார்க்காத. இங்க எனக்கு 0 இருக்குதா, எக்ஸோட வேல்யூ 0 1 கரெக்ட்டுங்களா? பி ஆஃப் எக்ஸ் இருக்குது 1/2 1/2. சரிங்களா? எக்ஸ் இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் என்னது, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுனா போதும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா இது 0 1 into 1/2 1/2. இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டா போதும் 1/2. ஓகே. 1/2. அப்போ ஃபார்முலா என்ன, சம்மேஷன் xi இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் xi தானே. அதனோட வேல்யூ என்ன 1/2. அவ்வளவுதான், மீன் வேல்யூ முடிஞ்சிருச்சு. ஓகே. இது என்னது, சிங்கிள் காயின். சிங்கிள் காயின் கெட்டு வந்து நம்மளுடைய பாசிபிள் ரேண்டம் வேரியபிள். கெட்டுக்கு உண்டானது வந்து நம்மளோட ரேண்டம் வேரியபிள் எடுத்துக்கணும். சிங்கிள் காயின். சார் இதுல என்ன ப்ராபபிலிட்டி 1 வரணுமா சார்? இன்னும் 1 வரும். இங்க 1 வரும்னு நினைச்சிருக்கா?
இல்ல சார். அதுல i is equal to 1ன்னு போட்டிருக்கீங்க சார். ஐங்கிறது ப்ராபபிலிட்டி வேல்யூ இல்ல. இங்க எத்தனை வேரியபிள் இருக்குன்னு தெரியுது. இங்க பாருங்க இது 2 பாசிபிள் தான். 1, 2 கரெக்ட்டுங்களா? ஓகே இது சார். ஒரு மாரி 8 பாசிபிள், 10 பாசிபிள் கூட வரும். அது நமக்கு தெரியாது. ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாரி மாறும். சரிங்களா? அது ப்ராபபிலிட்டி வந்து ஒண்ணும் கிடையாது. இந்த ப்ராபபிலிட்டி எத்தனை பாசிபிள் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அத்தனை பாசிபிளுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி வந்து மல்டிப்ளை பண்ண வேணும் வித் ரேண்டம் வேரியபிளோட. ப்ராபபிலிட்டி ஓகே வேல்யூ இதோட சார். ரேண்டம் வேரியபிளோட மல்டிப்ளை பண்ணணும். ஓகே சார். ஓகேம்மா. வேற ஏதாச்சும் டவுட் இது வரைக்கும்? இல்ல சார். சரி, இப்ப வேரியன்ஸோட கான்செப்ட் பார்த்தலாமா? ஓகே சார். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து இங்க பாப்புலேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ங்கிறது இல்ல. நம்மளுக்கு நார்மலா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இப்படி தான் நோட் பண்ணுவாங்க. இதனோட ஃபார்முலா வந்து என்ன வரும்னா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 2 ஐடியா. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் டி ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. இல்ல சம்டைம்ஸ் இதே ஃபார்முலா வந்து இந்த மாரி நோட் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஓகேவா இருக்கும் பார்த்துக்கங்க. எக்ஸ் மைனஸ் மியூ. மியூங்கிறது ஆல்ரெடி தெரியும். இதுதான் மியூவோட வேல்யூ. ஏன்னா மீன் தானே நம்மளுக்கு மியூவோட வேல்யூ. இதுதான் வந்து மீன்மா. இந்த மாதிரி இதுதானே சம்மேஷன் வேல்யூ. அதனால இதை எழுதிட்டேன். அப்ப எது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மியூன்னு ஒண்ணு தெரியும். மியூ ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு ஒன்று பண்ணுவாங்க. சரியாம்மா? அப்ப இங்க வந்து ஓகே உங்களுக்கு சார். வேரியன்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, எய்தர் இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கலாம். ஆர் இப்ப எழுதுற ஃபார்முலா. இ ஆஃப் எக்ஸ் ஓகேங்களா? இ ஆஃப் எக்ஸ் ஓவராலா ஹோல் ஸ்கொயர். இது போட்டு கால்குலேஷன் கொஞ்சம் லென்த்தா போற மாரி இருக்கும். என்னைய பொறுத்தவரை பெஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கங்க. தேவையா இருந்தா அந்த ஃபார்முலா ஓகே. யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப ஓகே ஆல்ரெடி சார். உங்களுக்கு தெரியும். இ ஆஃப் எக்ஸ்க்கு ஃபார்முலா குடுத்துட்டேன். இ ஆஃப் எக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? சம்மேஷன் எக்ஸ் இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். அதாவது இங்க ஐ வேல்யூ போட்டிருப்பேன். இங்க ஐ, இங்க ஐன்னு போட்டிருப்பேன். கரெக்ட்டுங்களா? ஐ ஆமா வேல்யூ சார். 1 to n. அதே மாரி இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா, சேம் ப்ராசஸ் ஐ வேல்யூஸ் ஃப்ரம் 1 to n எக்ஸ் ஐ ஸ்கொயர்ட் இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஐமா. இதான் வந்து நம்ம இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டோட ஃபார்முலா. அப்ப இந்த 2 ஓகே வேல்யூ சார். கண்டுபிடிச்சிட்டு இங்க வந்து சப்மிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி போட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? வேரியன்ஸ் கிடைச்சிரும். ஓகே சார். சிஸ்டர் சாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் போட்டு அப்புறம் காப்பி பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். நான் ஆல்ரெடி ஓகே. போட்டாச்சு. சிங்கிள் காயின் டாஸ் பண்றது. சரிங்களா? சிங்கிள் காயின் டாஸ் ஓகே. பண்றதுல வந்து நான் என்ன எடுத்துட்டேன்? 8 வந்து ரேண்டம் வேரியபிள் எடுத்துட்டேன். நம்பர் ஆஃப் கிட்ஸ் வந்து நான் என்ன எடுத்துட்டேன்? ரேண்டம் வேரியபிள் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். சரியாம்மா? ஓகே சார். அப்ப என்ன ஆகும்? இது எக்ஸ், இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். நம்பர் ஆஃப் கிட்ஸ் என்ன இருக்கும்? ஓகே. எய்தர் 0 இருக்கலாம், 0 ஆர் இருக்கா? 1 1 இருக்கலாம். இருக்கு. அப்போ 1/2, 1/2 ரெண்டுக்குமே நம்ம ஆல்ரெடி இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஆமா சார். இப்ப நம்ம வேரியன்ஸ் பார்க்க போறோம். எக்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். கரெக்ட்டுங்களா? ஃபார்முலா என்ன இருக்குது அடுத்தது? எக்ஸ் ஸ்கொயர்டு வேணும். அதனால எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். கரெக்டாமா? அடுத்தது எக்ஸ் ஆமா ஸ்கொயர்ட் சார். இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய வேரியன்ஸோட டேபிள். சரியாம்மா? 0 சார். சொல்லு. இல்ல வேகமா போற மாதிரி இருந்தா சொல்லு, நான் மெல்லமா இல்ல போறேன். இல்ல சார். ம். அந்த ஃபார்முலால வந்து எக்ஸ் ஸ்கொயர் இன்டு பி இருக்குது. பியா. எக்ஸ் இன்டு பி இருக்குது. பட் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா என்ன கொடுத்து? வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. ஆமா சார். அப்ப இதுக்கு என்னென்ன வேணும்னு இங்க கொடுத்துட்டேன். இது பாருங்க, இந்த டேர்ம் வேணும், இந்த டேர்ம் வேணும். அப்ப நம்ம டேபிள் எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க? எக்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். கரெக்ட்டுங்களா? அடுத்து என்ன வேணும்? இ ஆஃப் எக்ஸ் வேல்யூ வேணும். இ ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா என்ன? எக்ஸ் இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். எக்ஸ் இன்டு ப்ராபபிலிட்டி ஆமா. ஆஃப் எக்ஸ். அடுத்து என்ன வேணும்? இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேணும். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் ஸ்கொயர்ங்கிற டேர்ம் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ கிளியரா? டவுட் இருக்குதா?
சார் இதை நான் தனித்தனியா போட்டுக்கலாமா சார்? உன்னோட குறியை நீ எப்படி வேணா போட்டுக்கோ. ஒரே டேபிள் ஓகே. போட்டா ஒரே வேலை முடிஞ்சிடும். தனித்தனியா உனக்கு கஷ்டமா இருக்கு சார், தனித்தனியா போடணும்னா தனித்தனியா போடு. எனக்கு கரெக்டா இல்ல போட சார், எனக்கு இது குழப்புதா, அதனால தான் சார் கேட்டேன். குழப்பதுன்னா எப்படி போடுற சொல்லு, நான் அது மாதிரி போட்டு கொடுத்துட்றேன். ஐயோ இல்ல சார், நான் நான் என்ன நினைச்சேன்னா ஃபர்ஸ்ட் இந்த இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஓகே, இ ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. அதனால இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிப்ப? எக்ஸ் ஸ்கொயர் இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். சரிங்களா? எக்ஸ் ஸ்கொயர் இன்டு ஆமா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். சரியாம்மா? ஆமா சார். அப்ப 0 1 இங்க என்னது ரெண்டுமே 1/2 1/2. சரிங்களா? அப்ப ஆமா 0 ஸ்கொயர் என்ன? 0 1 ஸ்கொயர் என்ன? 0 அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா 1/2, இது ரெண்டையும் மல்டிப்ளை 0 பண்ணா 1/2. சரிங்களா? சாரி, இது 0 தான் வரும். ஆ அப்போ 1/2 வரும். அப்ப இதனோட வேல்யூ என்ன கிடைக்குது? 1/2 தான் வருது. கரெக்டாடா? ஆமா சார். இது யாரு? இது வந்து இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே. ஆல்ரெடி எக்ஸ் இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க. என்னது? அது ஆ 1/2 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டீங்க. கரெக்டாமா? ஆமா சார். அப்ப இது இ ஆஃப் எக்ஸ். அப்ப வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிப்ப? வேரியன்ஸ் ஆஃப் 1/2 மைனஸ் 1/4 சார். சூப்பர், வெரி குட். இவ்வளவு நாலேஜ் வச்சுக்கிட்டு பயந்துட்டு இருக்கிற. ம் அவ்வளவுதான் ஆன்சர். 1/4 பாத்துக்குங்க. ம். கிளியரா இருக்கிறீன்னு நினைக்கிறேன். ஆமா சார். டவுட் இருந்தா உடனே கேட்டுக்கோ. இப்ப நான் உனக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். நீ எப்படி 1/4 தான் சார். ஆமாடா கண்ணு. 1/4 தான் வரும். எக்ஸ் சார் ஒரு செகண்ட், நான் ஃபார்முலா காப்பி பண்ணிக்கிறேன் சார். எது வரைக்கும் எழுதிக்கிறேன் பாடுறா கண்ணு. அது இ ஆஃப் வேரியன்ஸ் சார். ம்